அடுத்த பிரதமர் யாருன்னு கேட்டால் நான் மோடிஜியை தான் சொல்லுவேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 வருஷம் ஆட்சி நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்க ஆட்சியை ஏன் நம்ம மாற்றணும்? நல்லா இல்லை, ஏதாவது குறைன்னா நம்ம மாற்றலாம். இந்த 10 வருஷம் ஆட்சி காலம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஆட்சி நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ஏன் அதை மாற்றணும்? திருப்பியும் அடுத்த பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் மோடிஜின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது தான் நடந்திருக்கு. கெடுதல்னு எதுவும் சொல்ல முடியாது. நல்ல ஆட்சி பண்ணியிருக்காரு. வெளியூர் நிறையா பிஸ்னஸ்கள் இந்தியாவை தேடி வந்திருக்குது. நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லணுன்னா ஒரு நாளே வேணும் அவர் செஞ்சதை சொல்லணுன்னா. அடுத்த பிரதமர் கண்டிப்பாக மோடிஜியாக இருந்தால் இன்னும் நம்ம இந்தியா வளர்ச்சி அடைய நல்லா இருக்கும்னு என்னோட மனமாக இருக்காரு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஆட்சியில் உட்காரணுன்றதை மக்கள் எங்களை போன்றவர்கள் கருதுகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், அவர் இந்த கடந்த 10 ஆண்டில் கடன் உதவி தொழில் செய்வதற்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு நல்ல கடன் உதவி கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு படி மேலே போய் கூட இராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கும் உலக நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பயப்படக்கூடிய அளவிற்கு நம்ம நாடை உயர்த்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் கருதுகிறோம். அதே போல் அவர் ஆட்சியில் அமைச்சு பிரதமரானால் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் என்று நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.